அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலிருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின் ஜெண்டாமுண்டா. நாம் போடக்கூடிய பதிவு அத்தனையுமே பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தின் சம்மந்தப்பட்ட விழிப்புணர்வு பதிவாக தான் இருக்கும். சரிங்களா? நான் இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி பார்த்திங்கன்னா 16/7/2024. இப்போ பதிவு செய்யக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா 2:30. இப்போ இந்த மாந்திரிகத்தில் அஷ்டகர்ம வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அஷ்டம்னா 8, கர்ம வேலைனா அது செய்யக்கூடிய அந்த வினைகள்லாம் கர்மம் அப்படின்னு சொல்லுவோம். அதான் செய்வினை, ஊழ்வினை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வினைகள். அது வினைன்னா நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அஷ்டகர்மத்தை யாரெல்லாம் தொடறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பலனும் கண்டிப்பாக வந்து தான் சேரும், வராமல் இருக்காது. அதனால தான் மாந்திரிக வேலை யாரும் செய்யக்கூடாது, நல்லது மட்டும் செய்யணும், கெடுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது. நாம் நல்லது செஞ்சால் நமக்கு நல்லது நடக்கும், கெடுதல் செய்தால் கெடுதலே நடக்கும். தினையை விதிப்போன் தினையை அறுப்பான், வினையை விதிப்போன் வினையை அறுப்பான். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமருக்கு தான் நான் செஞ்சுருக்கிறேன். இந்த கஸ்டமர் சதா நேரம் அந்த கஸ்டமருக்கு ரொம்ப தொந்தரவு. அதாவது ஆள் பலம் உள்ளவன், பணபலம் உள்ளவன்லாம் வந்து வாய் பேச முடியாத ஆளுலாம் ரொம்ப போட்டு அவனை இழிவுபடுத்தி அவனை வந்து ரொம்ப சித்திரக்கூத்தாக்குறது. அந்த மாதிரி இருக்க ஆளுங்களுக்கு நான் செஞ்சு கொடுக்குற ஒரு விஷயம் அப்படின்னா இது வந்து ஒரு தேங்காவில் உள்ள சில விஷயங்கள்லாம் அஷ்டகர்மத்தின் வேலையெல்லாம் செய்து அந்த அடக்குமுறையை எப்படி கையாளுவது. அவன் வந்து பெரிய ஆள்பலமாக இருப்பான், அவனை நம்ம எப்படி கையாள முடியும், அவனை எப்படி நம்ம தடுக்கிறது. நம்மக்கிட்ட எந்த ஒரு பலமும் இருக்காதுங்க, பணம் இருக்காது, கூலி வேலைக்கு போவோம். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போ எதுவுமே நம்மளால் சாத்தியப்படாத விஷயம், அவனை ஜெயிக்க முடியாது. அப்போ மாந்திரிகத்தில் இப்படிலாம் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சில வழிமுறை இருக்குது, அவ்வளோதான். இந்த வழிமுறையை நான் ஒன்றும் பெரிய கடவுள்லாம் ஜாம்பவம்லாம் கிடையாது. என்னுடைய குருநாதர் கற்றுக் கொடுத்தபடியும் நான் என்னுடைய அனுபவத்தைப்படியும் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வெளிப்படையாக நான் வந்து விவரமாக சொல்கிறேன். விழிப்புணர்வுனா இதான். அப்போ இதுக்கு ஒரு இந்த கலர் நூல் சுற்றணும், இந்த துணி சுற்றணும், இதுக்குள்ளார இந்த பொருள் வைக்கணும். இது வந்து ஒரு சீட்டு, இது வந்து செப்பு தகுடு தான். இப்போ இது செப்பு தகுடு ஒன்று, இது வந்து பார்த்திங்கன்னா காரிய தகுடுன்னு சொல்லுவாங்க. இந்த காரிய தகுடு சுற்றுறதுக்குன்னு அனுபவம் இருக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாரெல்லாம் சுற்ற முடியாது. காரிய தகுடுலாம் அப்படியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும், கையில் எடுத்தால் அப்படி பெண்ட் ஆகிடும். எழுத்தாச்சு எழுதும்போது ஓட்ட விழுந்து கிழிஞ்சிரும் ரொம்ப. அப்போ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கும்போது எதிராளியை வந்து நம்ம எப்படி அடக்கிறது? அதாவது நம்ம பக்கம் நியாயம் இருக்கணும். நியாயம் இல்லாமல் எதையுமே நம்ம செய்ய முடியாது இல்லையா? கண்டிப்பாக நியாயம் இருக்கணும். அந்த நியாயம் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக இது நமக்கு நடக்கும். எடுத்தோடனே நேராக போய்ட்டு அடுத்தவங்க பொண்டாட்டி மேலேயோ அடுத்தவங்க பொருள் மேலே பொண்ணு மேலே ஆசை வச்சு எதிராளியாமா இவன் அடக்கணும்லாம் வந்தால் ஜாலக்காக்கிட்ட வேலை கிடையாது, அடித்து வெளியே துரத்துடுவோம், மூஞ்சி மூலம் கீச்சு அனுப்பிச்சிடுவோம். சரி, இருந்தாலும் நம்ம அம்மாக்கிட்ட உத்தரவு கேட்போம், கேட்டு அதன்படி தான் நம்ம செஞ்சு தரோம். ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நம்மளுடைய குலம் நல்லா தெரிஞ்சு வரணும். அப்போ தான் மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு தீர்வு நம்மக்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். அதுக்காக மாந்திரிகம் செய்து ஒருத்தர் குடும்பத்தை அழிக்கவோ பேசவோ இங்கே வாய்ப்பு கிடையாது. அந்த மாதிரி எப்பயுமே என்னுடைய யூடியூப்பில் அந்த மாதிரி பதிவு நான் போட மாட்டேன். இப்போ அந்த எதிராளியை நம்ம எப்படி அவனை அடக்கிறதுங்கிறத இந்த செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த கஸ்டமர்கிட்ட டீட்டெயிலாக நான் சொல்லிடுவேன், இது இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும்னு. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு மந்திரமோ எந்திரமோ தாய்த்தோ தகுடோ எது செய்தாலும் ஒன்று கோயில் வைக்க சொல்லுவாங்க, முச்சந்தில் வைக்க சொல்லுவாங்க, கடற்கரை போய் சொல்லுவாங்க, காளி கோயில் போய் சொல்லுவாங்க, பாலடிஞ்சு கோயில் போய் சொல்லுவாங்க, பாலடிஞ்சு வீட்டில் புதைக்க சொல்லுவாங்க, மயானத்தில் புதைக்க சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாடத்தெளிப்பில் புதைக்க சொல்லுவாங்க. இப்படி நிறைய ரகம் மரத்துக்குள்ள அரச மரமும் வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதுக்கு அடியில் கூட புதைக்கலாம். அதேமாதிரி வசியமான சில வேலைகள், சில ஆக்கர்ஷணமான வேலைகள், ஸ்தம்பன வேலைகள், வேதன வேலைகள், வித்வேஷனம், நிறைய அப்படி பட்சிகளை வச்சு பண்ணுறது, நிறைய இதெல்லாம் அண்டக்கரு வச்சு பிண்டக்கரு வச்சு பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது மாந்திரியத்தில். அப்போ எனக்கு தெரிஞ்சது நான் எல்லாத்துக்கும் சொல்கிற ஒரே விஷயம்னா, நாம் ஜாம்போன இல்லை, எனக்கு தெரிஞ்ச விவரங்கள். இப்போ இவ்வளோ தூரம் எனக்கிட்ட செஞ்சுருக்கோன்னா அதுக்குள்ள காரணம் இல்லாமல் இது செஞ்சுருக்க மாட்டோம். அப்போ இது வந்து எதிராளியை அடக்கிறதுக்காக நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். இப்போ ஒரு பிரச்சனை சண்டை, நம்ம ஸ்டேஷனுக்கு போகிறோம், நமக்கு தெரிஞ்சுதான் முன்னாடி 2 பேர் நிற்பான், தெரியாதவன் எவனிக்கிறான் நமக்கு தெரியாது, அவன் சொல்லிக் கொடுப்பான், நீ இப்படி போய் பேசு இப்படி பேசணும். அதன்படி நமக்கு தெரியாத எதிரியை இந்த தேங்காவின் மூலமாக அவனை அடக்குவது, இது ஒன்று. இது பார்த்திங்கன்னா எதிராளியை வந்து வேதனை செய்ய வைக்கிறதுக்கான ஒரு பொருள். எதிராளியே வேதனம், நம்ம பக்கம் வரமாட்டான், கூட்ட மாட்டான், நமக்கு எதிராக போர் தொடுக்க மாட்டான், அவனுக்குள்ளாரே சண்டை முடித்து வெளியில் போகக்கூடிய பொருள். இதுவும் ஒரு சில இடத்துல வைக்க வேண்டிய பொருள் தான். இப்போ இது பார்த்திங்கன்னா அவன் செய்த வினையை, அவன் ஒரு ஏவல் பிள்ளை சூனியை செஞ்சுருக்கான்னா
அவனை இந்த 2 பொருளை வச்சு அவனை ரிலீஸ் பண்ணிவிட்டு இவனுக்கு எப்படி ஒரு பாதுகாப்பு? இப்போ ஒருத்தரும் ஏவல் பிள்ளை சுனி செஞ்சுட்டான், பாதிக்கப்பட்டுட்டான், அது தெரிஞ்சு போச்சு, தீர்க்கமாக தெரிஞ்சு அதுக்கு ஒரு நிவர்த்தி கொடுக்க போகிறோம். அந்த நிவர்த்தி ஆகப்பட்டது அதை கட்டு உடைக்குவோ அல்லது அதுலேருந்து நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கிறோம் அப்படின்னா அந்த கட்டை உடைச்சினா ரிட்டன் இவனுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். அப்போ தான் ரிட்டன் இவங்ககிட்ட வராமல் இருக்கும். இல்லைன்னா என்ன செய்யும்? என்ன தான் நீங்கள் கட்டு உடைச்சாலும், என்ன தான் நீங்கள் ஏவல் பிள்ளை சுனித்தை ஏவலை நீக்கினாலும், கைப்பு கழிச்சாலும், பரிகாரம் பண்ணாலும் அது நிரந்தர தீர்வு இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு ஏவல்களை செய்து அவன் பாதிக்கப்பட்டிருந்த நபருக்கு இதை இது மூலியமாக இதை 2த்தையும் வச்சு அவனை அடக்கிட்டு இதை அடக்கிறோம், அவனுக்குள்ளாரே ஒருத்தர் பிரித்து விட்டுறோம். இந்த ஏற்கனவே அந்த வினையை அகற்றுவதற்காகவும் அந்த வினையை தடுப்பதற்காகவும் அதை அப்படியே ஸ்தம்பனம் பண்ணி நிறுத்துறதுக்காக இதை நம்ம செய்யக்கூடியது. அதே மாதிரி இதுவும் அப்படி தான், இது வசியத்துக்காக செய்யக்கூடியது. அப்போ இந்த 2த்துக்குமே நம்மளுடைய இதுக்கு மேலே நம்ம பாதிக்கப்பட்ட அந்த இழப்புகள் இனி நமக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணுறது. சரிங்களா? இப்போ இதுவும் அதை போல் தான், இது சில ரகசிய முறைக்காக அது கொடுத்துருக்குறேன். இப்போ 1 2 3 4 5 பொருள் அந்த நபர் கையில் நான் கொடுக்குறேன். சரி, இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இந்த பாருங்கள், இன்னமும் நான் காட்டுறேன். இதுவும் அப்படி தான். இது ஒரு நபருக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்டவங்க. இதை பாருங்கள், இதில் எதிரியாளியை கிட்டத்தட்ட இவங்கெல்லாம் ஒரு 15 பேர் ஒரு குடும்பத்தை சீர்குலைச்சி அந்த குடும்பத்தை அவங்களுடைய வாழ விடாமல் அவங்க இந்த கோர்ட்டு ஸ்டேஷனும் போய் நிறைய அந்த அம்மா ரொம்ப கஷ்டம். அவங்கள வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், நல்ல எண்ணத்தில் இருக்கிற எதிரி எல்லாத்தையும் பிடிங்கி அடித்து அவங்களாம் துரத்துறதுக்காகவும் அவங்க எது எடுத்தாலும் தடைப்பட்டு நிற்கவும் ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு விஷயங்களை கண்டிப்பாக நான் அவங்களுக்கு செய்கிறேன். ஸோ இது இதுவும் அந்த மாதிரி தான், இதை நான் செஞ்சுருக்கேன். இது எதிராளியை அடக்குவதன் மூலமாக அடக்கிட்டு நமக்கு நாம் எப்படி பாதுகாப்பு பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் இதில் விழிப்புணர்வாக சொல்கிற விஷயமே. இது யாராவது ஒருத்தர் கேட்டிங்கன்னா, ஐயா இதெல்லாம் இப்படி இருக்குது, என்னையா பண்ணால் ஒரு 2000 கூட சரி பண்ணி கொடுக்குறோம்மா, அதெல்லாம் வெட்டி பேச்சு, அப்போல்லாம் எங்கேயுமே பண்ண முடியாது. மனசார உக்காந்து இப்போ நான் மேலே உருவ பொருளாக தான் வச்சுருக்கேன், ஆனால் உள்ள உருவம் என்ன வச்சுருக்கேன்னு தெரியுமா? மேலே உருவம் இது தேங்காய் அப்படின்னு தெரியும், ஆனால் அது உள்ளே என்ன இருக்குன்னு கண்டிப்பாக தெரியாது. என்ன மாதிரி மை வச்சுருக்குறோம், என்ன மாதிரி வேர் வச்சுருக்குறோம், என்ன மாதிரி எந்திரம் போட்டிருக்கிறோம், என்ன மாதிரி மந்திரங்கள் போட்டிருக்கிறோம், மந்திரத்துக்கும் எந்திரத்துக்கு உண்டான சம்பந்தங்கள் எப்படி தொடர்படுத்துவது, எந்த திசையில் உட்காந்து எழுதுறது, மந்திர பிரயோகம் பண்ணும்போது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, எப்படி இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது, உண்மையிலுமே இது அவங்களுக்கு போய் சேருமா அப்படிங்கிறத நிறையா செய்கிறவங்களுக்கு தெரியுங்க. அப்போ தான் இது பழிக்கும். நீங்கள் நேராக போயிட்டு இப்போ வேணால் ஒரு உதாரணத்துக்கு இப்போ இதை பிரிக்க முடியாது, ஏன்னா பேக் பண்ணிட்டோம். அடுத்த ஒரு வீடியோவில் ஒரு எந்திரத்தை நான் பிரித்து காட்டுறேன். அப்போ அது உள்ள யார் யார் பேர் இன்பில்டாக எழுதியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியணும். ஒரு தாயத்தை போடுறோன்னா அந்த தாயத்தை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்தாங்க அப்படின்னு கொடுத்துடக்கூடாது. அந்த தாயத்தை வேலை செய்யவே செய்யாது. இன்னாருக்கு இன்னாரு இந்த தேதியில் இந்த ஓரை உங்களுக்கு எழுதுறேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிங்களா? அப்போ தான் அது சாத்தியமாகும். அதுதான் உண்மையும் கூட. அப்போ திடுப்புன்னு போயிட்டு கிட்டத்தட்ட இவங்க என்கிட்ட கொடுத்தாங்க, 10 நாள் ஆச்சு. இதை நான் செய்யவே எனக்கு 10 நாள் ஆயிடுச்சு. ஒரே நாள் 2 நாள் 3 நாள் தரவெல்லாம் கண்டிப்பாக செய்ய முடியாது. சும்மா வேஷம் போட்டு அப்படியே போட்டு கொடுத்துடலாமே தவிர வேலை நடக்காது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறேன். நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்க யாருக்காவது தெரியாதவங்க இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக தான். இது ஒரு விழிப்புணர்வு தான். இதாக நேராக ஜாலக்கையா எனக்கு இந்த சூனியம் வச்சுருக்கிறான், அது பண்ணுறான், இது பண்ணுறான்லாம் இங்கே வரக்கூடாது. ஏன்னா நான் சொல்கிறேன், நல்லவர்களுக்கு மட்டும்தான் நான் செய்ய முடியும், தீயவர்களுக்கு இங்கே கிடையாது. தீயவர்களுக்கு அவுட் ஆஃப் வாரண்டி வெளியே தான் போகணும், இங்கே உள்ள வேலை கிடையாது. நல்லவர்கள் தீயவர்கள் யாருன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியும், தெரியாமலாம் இருக்காது. பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக ஏவல் பில்லி சூன்யத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு ஜென்னால் தர முடியும். முடிஞ்ச வரைக்கும் தரேன். நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய மனசாட்சியை கட்டுப்பட்டு, என்னுடைய தெய்வத்தை கட்டுப்பட்டு, இந்த வித்தைக்கு கட்டுப்பட்டு, இந்த மாந்திரிகம் சொல்லக்கூடிய இந்த வித்தைக்கு கட்டுப்பட்டு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு நான் சரி பண்ணி கொடுக்குற வேலையை பார்ப்பேன். ஸோ நான் செய்கிறது பெருசு இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு மலை இருக்குது, மலையை உடைச்சி பாறையாக்கி, பாறையை உடைச்சி கல்லாக்கி, கல்லை செதுக்கி சிலையாக்கி, சிலையை கொண்டு கோயிலில் வச்சு உரு கொடுக்கறது மட்டும்தான் அந்த ஐயரு வேலை, இந்த மாந்திரிகர் வேலை. அதுக்கு மேலே அந்த சிலைக்கு 48 நாள் மண்டல பூஜை பண்ணுறது யார்? அந்த கட்டளைக்காரர்கள், அதனுடைய மண்டகப்படிக்காரங்க, அந்த உரிமைக்காரங்க, தர்மகர்த்தாங்க, கோயில் பூசாரிங்க, ஊர் பொதுமக்கள்,
இப்படி தான். அப்போ நாங்கள் இந்த வேலையை உங்களுக்கு என்னுடைய மன திருப்தியாக முழுமையாக நான் செய்து கொடுத்தாலும் கூட உங்களுடைய எண்ணம் நல்ல எண்ணமாக இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற காரியங்கள் அந்த கோரிக்கை சரியான கோரிக்கையாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் அது மீண்டும் வெளியே வர முடியுமே தவிர சும்மா ஏனமோ தானமான்னு செய்யக்கூடாது. மந்திரம் என்பது அகத்தியர் சொல்கிறார், மந்திரம் என்பது ஒரு வாள். அகத்தியபுரம் என்ன சொல்கிறாருன்னா மந்திரம் என்பது ஒரு வாள், மந்திர சொற்கள் ஒரு வாள், சொல் சுடும். என்ன சுடுங்க? சொல் சுடும். அப்படின்னா இதெல்லாம் மறைபொருள். அதுக்காக சொல்லுனா சுற்றுமா அப்படிங்கிறதான் கிடையாது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விளக்கம் நான் சொல்லுவேன். அப்புறம் தீயினால் சுட்டப்புன்னு உள்ளாரம் ஆறாதே நாவினால் சுட்ட உடனே திருவள்ளுவர் கூட தான் எழுதிட்டு போயிருக்கார். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்கிறேன்னா சில பரதேசின்னு சொல்ல மாட்டான். அப்போ ஒரு படத்தில் அவையார் பழம் கொடுத்தா முருகர் பார்த்து பழம் சுடுதா அப்படின்னு கேட்டார். அப்படி தான் எல்லாமே உன்னுடைய நம் முன்னோர்கள் மூதாதிகள் சித்த புருஷர்கள்லாம் எல்லா ஒரு வார்த்தைகளும் மறைபொருளாக வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ இதனால் மந்திரம் என்பது ஒரு வாள், அதாவது உங்களையும் வெட்டும் எனக்கு என்னையும் வெட்டும், இரு பக்கமும் கூர்மையாக உள்ள ஒரு சொற்கள், மந்திர சொற்கள். எந்த வார்த்தை எப்படி போட்டால் எதை வேலை செய்யும், மாறல் எந்திரத்தை மாறல் எழுத்தையும் எப்படி போட்டால் எப்படி வேலை செய்யும். நிறைய புக்கெல்லாம் பார்த்துருக்குறோம். ஒரு மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் மாறல், 3ஆம் மாறல், 4ஆம் மாறல், 5ஆம் மாறல். இப்போ அகத்தியர் பார்த்தீங்கன்னா ஒரு மாறல் போட்டிருப்பாரு, திருமூலர் ஒரு மாறல் போட்டிருப்பாரு, கொங்கண சித்தர் ஒரு மாறல் போட்டிருப்பாரு. இப்போ அதே மாதிரி இதை பஞ்சபட்சியம் அப்படி தான் நிறைய சரி பேசுகிற நிறைய பேசிகிட்டே போகலாம். அதனால் இது நல்லதுக்காக மட்டுமே தொடர்பு கொள்ளுங்க, நல்லதுக்காக மட்டுமே செய்துக்கலாம். விதியை ஜெயிக்க என்னால் இயலாது. விதியை ஜெயிக்கிறது அந்த ஃபோனில் மந்திரம் சொல்கிறேன், ஃபோனில் சாமி இறக்குறேன், அங்கே ஒரு பரதேசி நவசத்தின் திருப்பூர் சொல்லிருப்பேன், அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு கிடையாது. உண்மைக்கு உண்மையாக இருக்கணும், பொய்யுக்கு துணை போகக்கூடாது என்று சொல்லி இந்த வீடியோ நான் பதிவு செய்கிற நண்பர்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்கள், எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். மாந்திரிகத்தை விழிப்புணர்வு இப்படி தான், எதுவுமே இல்லாமல் சும்மாச்சும் ஒரு தகுடு கொடுத்து போனால் வேலை ஆகாது. அதனால் நான் இப்போ இதை பிரித்து கூட காட்டிடுவேன். இது தனியாக எக்ஸ்ட்ரா இன்பில்டாக மேலே வச்சுருக்கிறேன். சரி, மற்றொரு வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து காட்டுறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம். ஜெய் ஜாலகதேவி நம நமக.